வன்னியர் என்று ஒரு இனம் உண்டு, வள்ளல்கள் என்றே அவருக்கு ஒரு பெயர் உண்டு. துப்பாக்கியை கண்டு அஞ்சாத, சிறைவாசத்துக்கு நெஞ்சம் துஞ்சாத தியாகிகளை கொண்ட இனமே வன்னியகுல சத்திரியர் பேரினம். உலகுல சாதிக்கெல்லாம் வேந்தர் உபகுல வன்னியர் என அகிரி புராணத்தில் வியாசரால் சிறப்பிக்கப்பட்ட இனம். காவிய படைத்த கம்பன் வாயார போற்றிய இனம். இமயத்தில் விற்கோடி நாட்டிய சேரன், தரணி போற்றும் தஞ்சை கோயிலை கட்டிய சோழன், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியன், காலத்தை வென்ற சிற்பங்களை கடந்திட்ட பல்லவன் என பேரரசர்களை இந்த பேருலகத்திற்கு தந்தை. உலகெங்கும் பரவி வாழும் ஒரே பேரினம் நம் வன்னிய இனம். ஈசனே பிள்ளையாய் வந்து ஈமக்கடன் செய்த வீர வல்லாள மகாராஜாவின் வம்சம். தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் வன்னியகுல சத்திரியர், சம்புகுல சத்திரியர், அகிரிகுல சத்திரியர், திகழகுல சத்திரியர் என பரவி வாழும் பெரும் மக்கள். அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான், இலங்கையை ஆண்ட பாயும்புலி பண்டாரக வன்னியன், மலையமான், தொண்டைமான், உய்மான், கச்சிராயர்கள், சம்புவராயர்கள், காரவராயர்கள் உள்ளிட்ட பல அரசர்கள் பல சிற்றரசர்களாகவும் உடையார்பாளையம், பிச்சாவரம், அரியலூர், அழகாபுரி, சிவகிரி, 7000 பண்ணை உள்ளிட்ட பல ஜமீன்தாரர்களாகவும் திகழ்ந்த இனம். படையாட்சி, கவுண்டர், நாயக்கர், கண்டர், ரெட்டி போன்ற 200க்கும் மேற்பட்ட பட்டங்களை கொண்ட ஒப்பில்லா பெருமைகளை கொண்ட இனம். பாரத நாட்டையே ஆண்ட முகலாய பேரரசின் காலடி தடத்தை கூட தமிழக மண்ணிலே தடம் பதிக்க விடாமல் போரிட்டு நின்ற இனம் நம் வன்னியகுல சத்திரியர் இனம். போர்க்குணத்தை பிறவிக்குணமாக கொண்ட வீரவன்னியர்கள் வீரத்தில் என்றும் குறைந்தவர்கள் இல்லை என இன்றும் நிரூபிக்கும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல சத்திரியர்.